ஜனசக்தி குரல் முதன்மை செய்திகள். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை மற்றும் மருத்துவக் கல்லூரி சாலை வழியாக செல்கின்ற மினி பஸ்கள் RSM சதீஷ், RSM லக்ஷ்மி, RSM பாலாஜி, SK சாமி, முகில், VMT, சிவகுரு, AR ஸ்நேகிதா, லாவண்யா, SRT ஆகிய பெயர்களில் இயங்குகின்ற மினி பேருந்துகளின் வழித்தடத்தினை உடனடியாக நெறிப்படுத்த வேண்டும். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை மருத்துவக் கல்லூரி சாலை வழியாக மினி பஸ்கள் வரைமுறையின்றி கண்ட இடங்களில் நிறுத்தி பயணிகளை ஏற்றுவது இறக்குவது, சில நேரம் சாலையை நடுவே நிற்பது, இதனால் சாலை விபத்து ஏற்படுகின்றது. மினி பேருந்தில் பணிபுரியும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முறையான சீருடை அணியாமல் இருப்பது, மேலும் அவர்களின் சீருடையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பெயர் குறித்த அடையாள பேட்ஜ் அணியாமல் இருப்பது, மேலும் சிறுவயது பையன்கள் மினி பேருந்துகளை இயக்குவதும் நிறுத்துவதும் நடைபெறுவதை உடனடியாக தடுத்திட வேண்டும். மினி பேருந்தில் மேற்கண்டவாறு செயல்படுபவர்கள் காணும் போது அவர்களுக்கு முறையான ஓட்டுநர் நடத்துனர் ஆகிய இருவருக்கும் ஓட்டுநர் நடத்துனருக்கான வாகனம் இயக்குவதற்கான உரிமம் உள்ளதா இல்லையா என்ற சந்தேகம் வருகின்றது. இதனையும் காவல்துறையும் வட்டார போக்குவரத்து துறையும் இணைந்து உடனடியாக ஆய்வு செய்திட வேண்டும். மினி பேருந்துகள் முறையான வழித்தடத்தில் செல்லாமல் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை மற்றும் மருத்துவக் கல்லூரி சாலைகளில் செல்கின்ற மினி பேருந்துகள் அனைத்தும் மினி பேருந்துக்கென வழங்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட வழித்தடங்களை விட்டு வேறு வழித்தடங்களில் செல்கின்றது. உண்மையில் இந்த பேருந்துகள் செல்வதற்கான வழித்தடங்கள் இதுவாக இல்லாத போது யார் லஞ்சமாக பணத்தினை பெற்றுக்கொண்டு இந்த மினி பேருந்துகளை வழித்தடங்கள் மாற்றி இயக்குவதற்கு அனுமதி அளித்தது என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது தஞ்சை மாவட்ட காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மினி பேருந்துக்கான வழித்தடம் இல்லாத பகுதியில் கட்டுப்பாடற்ற முறையில் அதிகப்படியான வேகத்தில் போட்டி போட்டுக்கொண்டு சாலையில் செல்பவர்களை அச்சத்தில் ஆழ்த்த வகையில் வேகமாக சென்று அரசு பேருந்துகளை முந்தி செல்வது, மினி பேருந்துக்கான வழித்தடம் இல்லாத பகுதியில் சென்று அரசு பேருந்து செல்லும் வழித்தடத்தில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை ஏற்றுவதால் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பினை ஏன் தஞ்சை அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் கண்டுகொள்ளாமல் உள்ளார்? தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலை மற்றும் மருத்துவக் கல்லூரி சாலையில் அரசு போக்குவரத்து கழகத்தின் பேருந்துகளை ஆய்வு செய்யும் ஆய்வாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏதும் மினி பேருந்து முதலாளிகளிடம் லஞ்சமாக பணத்தினை பெற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கின்றார்களா? அப்படி இருப்பின் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் உடனடியாக இப்படிப்பட்ட அரசு போக்குவரத்து கழக ஆய்வாளர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும். உடனடியாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர், தஞ்சை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர், தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் ஆகியோர் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து மினி பேருந்துக்கான வழங்கப்பட்ட வழித்தடம் இல்லாமல் வேறு வழித்தடத்தில் செல்லும் பேருந்துகளை பிடித்து அபராதம் விதித்து அதனுடன் சாலை விதிகளை மீறி இயங்குகின்ற மினி பேருந்துகளின் உரிமத்தை ரத்து செய்திடவும் வேண்டும். நாஞ்சிக்கோட்டை சாலை மற்றும் மருத்துவக் கல்லூரி சாலையில் இயங்குகின்ற மினி பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் சீருடை அணியாமல் மினி பேருந்தில் பணியாற்றுவதற்கான உரிமம் பெறாமல் உள்ளவர்களை வைத்து மினி பேருந்துகளை இயக்கும் மினி பேருந்து முதலாளிகள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவும் வேண்டும். விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அனுமதியற்ற உரிமமற்ற வழித்தடத்தில் இயங்குகின்ற மினி பேருந்துகளை சம்பந்தப்பட்ட வழித்தடத்தில் மறித்து புரட்சி பாரதம் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என புரட்சி பாரத கட்சியின் டெல்டா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆதி இள அறிவுடைமை நம்பி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்.